ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இப்போது அக்ஷர பரபிரம்ம யோகம் அப்படின்ற 8வது அத்தியாயத்தை பார்த்துட்டு வரோம். அதில் 17 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் 17வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா பகவான் திடீர்னு பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யார்த்திகள் பற்றியும் கைவல்யார்த்திகள் பற்றியும் பகவத் லாபார்த்திகள், அதாவது பகவான்கிட்ட வேண்டக்கூடிய பக்தர்கள் பற்றியும் சொல்லிட்டு வந்தார். அவங்கவுங்க வாழ்நாளில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும், கடைசி காலத்தில் எப்படி நடந்துப்பாங்கன்றதெல்லாம். ஆனால் திடீர்னு 17வது ஸ்லோகத்தில் பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அது எதுக்குன்னு நம்ம பார்த்தோம். எதனால் அப்படின்னா, பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் நம்மளுடைய பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் அதுவும் நித்தியமானது கிடையாது, அதுவும் பர்மனெண்ட் கிடையாது, அதுவும் டெம்ப்ரரி தான், என்றைக்கோ ஒரு நாள் முடியக்கூடியது தான். ஏன்னா இப்போது இந்த விட்டில் பூச்சியோ மின்மினி பூச்சியோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் ரொம்பவே குறைவு, நாள் கணக்கில் தான் இருக்கும் இல்லையா. அப்போ நம்மளை பார்க்கும்போது அது ரொம்ப குறைவு, அதுக்கு நினைக்கலாம் நம்மளுடைய ஆயுட்காலம் ரொம்ப அதிகம்னு. ஆனால் நமக்கும் ஒரு நாள் என்றைக்கும் முடிய போகுது இல்லையா. அதுபோல் நம்மளை பார்க்கும்போது பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் அதிகமாக தெரியுமே தவிர அதுவும் என்றைக்கும் ஒரு நாள் முடிய போகிற ஒரு விஷயந்தான், என்றைக்கும் நிலையானது இல்லை அப்படின்றதெல்லாம் அது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அடுத்து 18வது ஸ்லோகத்துலேயும் 19வது ஸ்லோகத்துலேயும் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் உருவாகுது, என்னெல்லாம் படைக்கப்படுது, அதே மாதிரி பிரம்மாவனுடைய அந்த கால முடிவில் எதெல்லாம் அழியுது அப்படின்றதெல்லாம் இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்யக்தாத்வ்யக்தய சர்வாஹ பிரபவந்த்யஹ ராகமே ராத்ர்யாகமே பிரலீயந்தே தத்ரைவாவ்யக்த சன்யகே. அவ்யக்தாத் வியக்தய, அதாவது பூஹு புவஹ சுவஹ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 உலகங்கள் மற்றும் சர்வாகா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே பிரபவந்தி அகராகமே. அகராகமே அப்படின்னா பிரம்மாவனுடைய பகல் தொடங்கும் போது. பிரம்மாவுடைய பகல் எப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது நமக்கு 4 யுகங்கள் இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம், அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், திரேதாயுகம், கிருத்தயுகம், இந்த 4 சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இது போல் 1000 சதுர்யுகம் கடந்தால் ஒரு பகல் பிரம்மாவுக்குன்னு. அப்படிப்பட்ட அந்த ஒரு பகல் தொடங்கும் போது, பிரம்மாவனுடைய ஒரு பகல் தொடங்கும் போது இந்த 3 உலகங்கள் மற்றும் அதில் இருக்கிறது எல்லாமே உருவாகுது, படைக்கப்படுது. அதே போல் ராத்திரி ஆகமே பிரம்மாவனுடைய இரவு வரும்போது பிரலியந்தே, இது எல்லாமே லயமடையுதுன்னா இதனோட முன்னிலையில் எப்படி இருந்ததோ அதே இடத்துக்கு அதே நிலைக்கு திரும்புது. தத்ர ஏவ சன்யகே, அதே இடத்துல திரும்ப போயிடுது அப்படின்ட்டு. அதை தான் 19வது ஸ்லோகத்திலையும் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. பூத கிராமஸ்ஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ர்யாகமே வஷஃப் பார்த்த பிரபவத்யஹ ராகமே. அயம் பூத கிராமக, இந்த ஜீவாத்ம கூட்டம், அதாவது ஜீவாத்ம கூட்டம்னா உயிரினங்கள் எல்லாம், இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், ஜடப்பொருட்கள் எல்லாமே அவசக கர்மத்துக்கு வசப்பட்டதாக இருக்குது. எதை வச்சு இது பகவான் சொல்கிறாரு? ஏன்னா பிரபவதி அகராகமே, பிரம்மாவனுடைய பகல் பொழுதில் உருவாகுது. ராத்திரியாகமே பிரலீயதே, பிரம்மாவனுடைய இரவு பொழுதும் போகுது, எல்லாமே லயமடையுது, தன்னோட முன்னிலைக்கு போயிடுது அப்படின்ட்டு. அப்போ பூத்வா 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 பூத்வானா திரும்ப திரும்ப உருவாகுது. அந்த வாழ்நாள் கழித்து இறந்த பிறகு திரும்ப உருவாகுது. அதே போல் இது ஒரு சுழற்சி போல் இருக்கு இல்லையா. இதை தான் சம்சாரம் அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு. பிறக்கும், அப்புறம் இந்த வாழ்நாள் கழிக்கும், அதில் கர்மங்கள் ஏற்பட்டால் அது போல் இறந்து போன பிறகு அடுத்து ஒரு பிறவி, திரும்ப இதே போல் சுற்றி வந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் எதனால்? கர்மத்துக்கு வசப்பட்டு இந்த ஜீவாத்ம கூட்டங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பகவான் இந்த 2 ஸ்லோகம் மூலமாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.